ஹலோ லிங்கண்ணம்மா. ஹலோ, வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை காலை நேர வணக்கம் எல்லோருக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எப்பயும் போல பால் காய்ச்சிரும். காலையில் பசி வந்ததும் டீ தேடிக்கிறது. பசி வந்துடுச்சுன்னா டீ தேட ஆரம்பிச்சிருது. உடம்பு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பிடிக்காது. 10 மணி ஆச்சுன்னா டிஃபன் சாப்பிடலையேன்னு தோணுது. மதியம் 1 மணி 2 மணி ஆச்சுன்னா இந்த கத்திரிக்காய் எவ்வளவு? இந்த கத்திரிக்காய் 20 ரூபா. நெத்து பெருசா இருக்கு கத்திரிக்காய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெருசா இருக்கு. அது எப்படி வச்சுருந்தாங்க? 3 இது ஃபஸ்ட்டு ஒரு கூறு 10 ரூபா, அடுத்த 3 ஒரு கூறு 10 ரூபா. 20 ரூபாய்க்கு 2 கூறு வாங்கினேன். 20 ரூபாய் என் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய். வெண்டிக்காய் 10. இது எல்லாமே 10 10. கொத்தமல்லி தழை இது அதுவும் 10. இது அது 10. இது அதுவும் 10. சிக்கன் அது 1/2 kg. ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு பிரியாணி கூட. இது வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது காய வச்சு இதுக்குள்ளே இருக்க பருப்பை நம்ம தின்னோம்னா நல்லது. இதை விலைக்கு விற்கிறாங்க சிட்டிக்குள்ள எல்லாம். இதுதான் எனக்கு முத்துமினா டப்பையில் கொட்டி வச்சிருந்தா. இதுக்குள்ள எடுத்தோம்னா ஒரு பருப்பு மாதிரி இருக்கும். அது நல்லது. இதெல்லாம் விலைக்கு விற்கிறாங்க இப்போ, ஹெல்த் இருக்குன்னு. நான் இனிமேல் இதெல்லாம் பண்ணி பிரியாணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி. அரிசி ஊற வச்சுட்டேன். இந்த அரிசி ஊற வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கிட்டு வரணும். நறுக்கிட்டு வந்துட்டு காப்பியை போட்டுட்டு சாமிக்கு நைவேத்தியம் கட்டிட்டு அப்புறம் பண்ணணும். நம்ம ஊரில் மட்டன் கடை அங்கே இங்கே உரிச்சு வச்சுருக்காங்க. இது சிக்கனா? மட்டன். இங்கனைக்குள்ளே இப்போ புது ஆள் உரிக்கிறாங்க. நம்ம முதல்ல உரிச்ச ஆள் இல்லாமல் பெட்ரோல் பங்கை தாண்டி. பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு தெரியும்ல? தெரியும். அதை தாண்டி இங்கிட்ட நம்ம கூத்தாந்தர் வர வழிக்கிட்ட ராணி ஸ்டோருக்கு பக்கத்தில் அந்த இடத்துல நிறைய மட்டனை உரிச்சு வச்சுருக்காங்க. எல்லாம் நிறைய ஆம்பளையாக வாங்குறேன். அங்கிட்டு இருக்கவனுக்கு இப்படி வியாபாரம் இல்லை. போகிற வழியில் ஒருத்தன் வச்சுருந்தாலும் பாய் கடையை தாண்டி அவனுக்கு வியாபாரம் இல்லை. அவன் கொண்டாந்து இங்கேயே சண்டை மாதிரி இங்கேயே கடையை போட்டு வச்சுருக்கேன் இப்போ இவனுக்கு பக்கத்தில். அண்ணன் தம்பியோ? இல்லை, அவன் வேற ஊருக்காரன், இவன் வேற ஊருக்காரன். வியாபாரத்துக்கு தான் காசு இதில் கொண்டு போய் முண்டாட்டியில் கொடுக்குறது. வர வர இனிமேலுக்கு மட்டன் இங்கேயே வாங்கிக்கலாம். ஆளாளுக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கிராக்கியாக கிடைக்கும் போட்டு. ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அவ்வளோ கூட்டம் நிற்கிது. அவனும் காசு வச்சுருப்பானா இல்லை எப்படி வாங்குவாங்க தெரியல. ஆளாளுக்கு எனக்கு நான் வாங்கிட்டேன்டா உனக்கு நீ வாங்கிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரீ கொடுத்தா நிற்கிற கூட்டம் மாதிரி நிற்கிது. 800 ரூபாயில் காசு கொடுக்கணும். ஆமாம், 1 கிலோ 800 ரூபா. ஆனால் இன்றைக்கி அவங்க புதுசுங்கிறனால 750 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு இல்லை, ஏற்கனவே வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி டெவலப் பண்ணியிருக்கேன். ஒரு 50 ரூபா குறைச்சி கொடுப்பாங்கல்ல? ஆமாம், குறைச்சி கொடுத்தா. ரொம்ப குறைச்சி கொடுத்தா அவங்களுக்கே கண்டாதில்ல. ஆமாம். அப்புறம் வழிக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கீங்க. நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி இஞ்சி தட்டி உரிச்சு போட்டுருவோம் அப்படின்னு பார்த்தேன். இஞ்சி டீயா? ஆமாம், இஞ்சி டீ கொஞ்சம் நல்லா இருக்கும், காரசாரம். இஞ்சி தோல் உரிச்சு போடணும். இந்த 1 நிமிஷத்தில் தோல் உரிச்சது போட்டுட்டு அப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். சாமிக்கு இஞ்சி போட்டது நெய்வேத்தியம் இல்லை, சாமிக்கு அந்த டம்ளரில் எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. இன்னைக்கு எல்லாருக்கும் லீவாக இருக்கும்.
சண்டே அதுவுமா? ஆமாம், வியூவர்ஸ். சண்டேனா ஏன் மம்மி சண்டேன்னு வந்துச்சு? சண்டை போட்டிருக்காது சண்டே. வீட்டில் எல்லாரும் சண்டை விடுவா? ஆமாம். நான் இதை பண்ணேன் நீ அதை பண்ண அப்படின்னு. புருஷன் முன்னாடி இருந்தால் சண்டை போடுறதுக்காக சண்டே. சரி, சிம்ல இருக்கட்டும் வா. இன்னைக்கு சாமிக்கு சண்டேனால காலையில் லீவா? இல்லை, லேட்டாக தான் இருந்துச்சேன். நாளைக்கெல்லாம் இல்லைன்னா இருந்துச்சுவேன். கடவுளே, கடவுளை எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இது சாமி ரூம்ல சாமி போட்டோ இதுக்கு பக்கத்துல இந்த சாமி தான் இருக்கணும்னு எதுவும் இருக்கா மேம்? இல்லை, குருவை மறைச்சு வச்சிருந்தேன். இது குரு இதுங்க. குருவா? இவர் குரு தான். சாய்பாபா? சாய்பாபா குருவுக்கு இதுதான். அவர் குருவோட சேர்ந்தவர் தான் அவர். அவருக்கு மஞ்சள் தான் பிடிக்கும். குருவும் அவரும் ஈக்குவலா? குரு பிரம்ம. ஆமாம், அவரும் குருவும் ஈக்குவல். இந்த சாமி பக்கத்துல இந்த சாமி வைக்கணும்லாம் இல்லைல்ல? இந்த சாமி அதெல்லாம் இல்லை. மகாலட்சுமி தாயே ஈஸ்வரி, எல்லாரையும் நல்லபடி வச்சுக்க, எங்களையும் நல்லபடி வச்சுக்க கடவுளே. ஊதக்கூடாது. கத்திரிக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் வச்சு அமர்த்துவோம். எக்யூப்மெண்ட் ஊதக்கூடாது. எக்யூப்மெண்ட்டாக செயல்படுகின்றது. எக்யூப்மெண்ட்டாக செயல்படுகின்றது மக்களே. ஆமாம், பூ இருந்தால் பூவில் அது நல்லா வைக்கலாம். பூ இங்கே கிடையாது. அப்போ ஒரு பூவை பறிச்சுட்டு நீங்கள் போட்டுக்கிட்டா? பூ எங்கள் வீட்டில் இருக்கு. இல்லைன்னா தீப்பெட்டியில் நல்லா வைக்கலாமா? தீப்பெட்டியில் வைக்கலாம். அப்போ தீப்பெட்டி வேஸ்ட் பெட்டி இங்கே ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. பூ தான் குளிர வைக்கணும். பூவில் தான் குளிர வைக்கணும். அதையா? நாளைக்கு சாப்பாடு பெட்டியெல்லாம் எடுக்கலாம். நாளைக்கு தான் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு பிடிக்காதா? இன்னைக்கு பிடிக்காது. நீ இருக்கின்ன அதனால நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளில நான் சமைச்சது எனக்கு வேலையே இருக்காது. நாளைக்கு 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு சாதம் வடிச்சு குழம்பு வச்சு பொரியல் பண்ணி எல்லாம் பண்ணிடுவேன். 6:30க்குள்ள பண்ணிட்டு டிஃபனும் பண்ணிடுவேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு விளைச்சல் கூட்டி இல்லை, இந்த வேலை மட்டும்தான் இருக்கும். ஹாயாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த காலையில் நேரத்துமே எந்திரிச்சு பண்ணோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுது. லேட்டாக எந்திரிச்சு பண்ணோம்னா வேலை இழுத்துக்கிட்டே இருக்கு. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு பண்ணிடணும். எல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? பகல் நேரம்லாம் படுத்துக்கணும், அடுத்தவங்களை வேடிக்கை வைக்கணும். என்னன்றாரு என்னன்னு, அவ்வளோதான். அப்படிதான் இது இருக்கு. ஏன் அது அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்தா அப்படிதான் அந்த முத்து நெய்பர் இருக்கு. விளையாட்டு சோறாக்கி வச்சிருது. ஒரு சோறு, குழம்பு, ஏதோ ஒரு குழம்பு வச்சுட்டு சாப்பாடு எங்கேயும் விரிச்சு விட்றா. ஃப்ரீயாக பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு அவங்க வந்தாளா இவங்க வந்தாளா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஜாலியாக தான் இருக்கும். அது அது ஒரு நாள் பொழுது எங்களுக்கு 2 நாள் மாதிரி தெரியும். ஒரு நாள் ஃபுல்லே 2 நாள் மாதிரி தெரியும். அவ்வளவு ஜாலியாக இருக்கும். நீலாம் அந்த மாதிரி எந்திரிச்சு பழகலை, உனக்கெல்லாம் பழகிறது தெரியல. அதில் இருக்க ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெளில நான் எந்திரிச்சு நம்ம வேலையை முடிச்சுட்டு
வீட்டில் உட்காந்துருக்குது. அது ஒரு நாளே 2 நாள் மாதிரி தெரியும், அவ்வளவு நீண்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். சாயந்தரம் பார்த்தா மறுநாள் மாதிரி தெரியும். அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியல, நல்லா இருக்கும். ஒரு நாள் வெளில நான் எந்திரிச்சு பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பண்ணிட்டு சமைச்சு கிமிச்சு எல்லாம் பண்ணிட்டு, ஆனால் சூடாக சாப்பிட்றவங்க சூடாக வேணும் பாரு. இப்போ வெயில் காலம் தானே, ஆறிட்டாலும் பரவாயில்ல. எனக்கு சாப்பிடவும் பிடிக்கும், மத்தியானமெல்லாம் பசிக்கும், சாப்பிட்ருவேன். இதே இப்போ நம்ம அவதியாக பண்ணுறது சாப்பிட முடியாது, கொதின்னு கொதிக்கும், சாப்பிட முடியாது, பசிக்காது. ஒரு மாதிரி அல்சர் வந்து அப்படியே எந்திரிச்சுக்கிட்டு, அந்த அவதியில் அல்சர் வரை எந்திரிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்குது. ஏன்னா அப்போதான் வேலை செஞ்சுட்டு உடனே சாப்பிட முடியாது. அதுதான் எனக்கு நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடுவேன், நல்லா இருக்கும். சீக்கிரமே எழுந்திரிச்சு காலையில் வெள்ளனாவே எழுந்திரிச்சு சோத்தை வடிச்சு குழம்பு வச்சு எல்லாம் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும். சாப்பாடு டேஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம போட்டு சாப்பிடையில பார்த்தா. அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியாம பண்ணிச்சாங்க எல்லாம். அந்த காலத்துல எல்லாம் அப்பதான் எல்லாம் 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாரு. எந்திரிச்சு 5:30 6 மணிக்கெல்லாம், இந்நேரமெல்லாம் காலையில் டிஃபன் ஆயிருக்கும். சோத்தை மட்டும்தான் லாஸ்ட்டு போடுவாங்க, குழம்பெல்லாம் பண்ணிடுவாங்க. சோறு மட்டும் பானையில் லாஸ்ட்டாக போடுவார். சோறை கவுத்து விட்டுருவாங்க அப்படியே வடிச்சு. அப்போல்லாம் 5020 ஒரு அரிசி இருந்துச்சு, அதுதான் சோறு குடிப்பார். நல்லா இருக்கும் வெள்ளனாவே இருந்துச்சிட்டோம்னா. ஃப்ரெண்ட்ஸ் டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இஞ்சி டீனா? இஞ்சி டீ, ஆமாம், ராமேஸ்வரத்தில் போடுற மாதிரி இஞ்சி டீ. அம்மாவுக்கு இஞ்சி டீன்னா ராமேஸ்வரம் தானே ஞாபகம் வருதுல்ல? அவங்க போடுறது நல்லா இருக்கும் இஞ்சி டீ. கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, ஆனால் நல்லா இருக்கும் இஞ்சி டீ. அங்கே எல்லா கடையுமே இஞ்சி டீ தான் கொடுக்குறாங்க. அவங்க மஞ்சள் சூரிய பகவான் ஷார்ப் அடிக்கிறார். ஆமாம், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி டீ. இந்த இனிமேல் பிரியாணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து எல்லாம் உரிச்சு கிரிச்சு எடுத்துக்கிட்டு வந்து, அது என்ன பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி எல்லாம் பண்ணி பிரியாணி போடணும். எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்காது, இவனுக்காக தான் போடுறேன். இவன் பிரியாணின்னா அவ்வளோ உசுறு அவனுக்கு. பிரியாணின்னு எழுதி வச்சாலும் சாப்பிட்ருவேன். பிரியாணின்னு எழுதி வச்சாலே சாப்பிட்ருவேன், அப்படியே போட்டுவேன். ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி கிளிக்கு தீனி வைக்கலாம் வாங்க. தினம் கிளிக்கு தீனி ஒன்று வச்சுருவேன் வாங்க. நாளைக்கெல்லாம் வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸு, ஓடிடுவேன். 6:30க்கெல்லாம் ஓடிடுவேன். 6 மணிக்கு வச்சுருவாங்க. 6 மணிக்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு காட்ட பண்ணி காட்டிக்கலாம். 6 மணிக்கு கூட கிளிக்கிறேன். எறும்பு இல்லையா? எறும்புக்கு தூங்கிக்கிட்டு இருக்குது. எறும்பு மருந்து போட்டால் போயிடுங்க. போடு, இந்த கவரில் இருக்குது, அதை எடுத்து போடு. தண்ணி அடுத்த வீட்டில் ஊற்றுறதே ஒரு சந்தோஷம் தான். நெகத்தில் எல்லாம் படாமல் அது இதுதான் நிறைய நோய் வருதான். அதனால் கையை சோப்பு போட்டு கழுவு, அதெல்லாம் கழுவுனீங்கன்னா நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருதான். மீனா புருஷனுக்கு ஏதோ. ஆமாம், அது பக்கத்தில் இருந்த புறாவுடைய இதுதான்.
தீனி வச்சுக்கிட்டே இருப்பாரா? ஆமாம், தீனி வச்சுக்கிட்டுல, பக்கத்தில் புறா வளர்த்தாலாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில். அந்த புறா வளர்த்ததில் அந்தோட இதுதான் அவனுக்கு நுரையீரல் பிரச்சனை வந்தது. சுத்தமான தண்ணி. நீ எறும்பு இருந்து எடுத்துகிட்டு வா, அந்த கவரில் இருக்குது எடுத்துகிட்டு வா, அது போட்டு விடு, பாவம் எறும்பு இருந்தால் திங்காது. முதல்ல இலையை போட்டுறியா? இலை பிக்கணும்ல. இங்கே இல்லை கவரில், அங்கே ஜன்னலில் இருக்குது. சரி, இலை எடுத்துட்டு வா. சந்தோஷ் தடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. அங்கே பாருங்கள் பூ பூத்து பிஞ்சு விட்டுருக்கு. இந்த அதுவும் அப்படிதான் கத்திரிக்காய் காய்ச்சிருக்குடா. குட்டி கத்திரிக்காய். ஆமாம், சூப்பர். அந்த அம்மா கொடுக்கும்போது எனக்கு கண்ணு நல்லா வரும்னு தெரியும். அதனால தான் அவசரமாக பத்திரமா வச்சுருந்து நட்டேன். 2 நாளுக்கு அதை தண்ணிக்குள்ளே வச்சுருந்து அதுக்கப்புறம் நட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கற்பூரவள்ளியில் வாங்க. சந்தையில் தான் வாங்கினேன். நல்லா இருக்கா? நான் அதுக்கு இன்னும் ஏதோ இதுக்கு கீரையை நம்ம வாங்கிட்டு சில்லறை இல்லைன்னு வந்துட்டேன். அப்புறம் கொடுக்கலாம். இங்கே போடுவோம். இன்னைக்கு லைட்டாக எறும்பு இருக்கனால இங்கே போடுறோம். அதை வந்து சாப்பிடுங்க. நான் போய் கரையாமருந்து எடுத்துட்டு வரேன். ஏன் இப்போ கரையாமருந்து எடுத்தார போறிய? அப்புறம் எதுக்கு மாட்டேன்? அடியில் தான் போடணும். அடியில் தான் போடணுமா? இல்லை, அந்த தட்டுக்கிட்ட அங்கே போடணும். இல்லை, இதுலேருந்து கனெக்ஷனில் ஏறும். தரையிலேருந்து கனெக்ஷன் இல்லாமல் அதில் ஏறாது. அப்போ கவர் எடுத்தா இதை கொண்டு இங்கே வச்சுட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங் வண்டியை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு எப்போவும் க்ளீன் பண்ணுற மாதிரி பக்கெட்டில் ஃப்ரண்ட் சைட்லேருந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே அப்படி இல்லைன்னா சண்டே 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணுவோம். இந்த வாரம் சாட்டர்டே வந்து க்ளீன் பண்ண முடியல. அதனால் சரி சண்டே மார்னிங் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த வாட்டி நாங்கள் லாஸ்ட் டைம் எங்கே போயிட்டு வந்தோம்னா இது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து அதுக்கப்புறம் வெளியே வண்டி எங்கேயுமே எடுக்கலை. அதில் வந்து இந்த சைடு ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கரையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி போயிட்டு வந்தது நல்ல நாங்கள் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மதிய நேரமாக மதியம் 12:30 1 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா மழை பெஞ்சிச்சு. அந்த மலையிலேருந்து வரும்போது இங்கிட்டெல்லாம் கொஞ்சம் மண் இருக்கிற ஏரியாவாக சைடுக்கு வண்டியில் இறக்கும்போது பார்த்திங்கன்னா சகதி வந்து அது மேலே பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். காரில் சகதி பட்டுருச்சு. அந்த சகதியை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் அது 2-3 பக்கெட் தண்ணி தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ், அந்த சகதியை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு தடவையில் கரை வந்து நம்ம போயிட்டு வந்துட்டு உடனே க்ளீன் பண்ணால் போயிடும். நாங்கள் வந்து ஒரு 2-3 நாள் கழித்து தானே க்ளீன் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா கரையாகவே பிடிச்சிருக்கு. அதை வந்து நான் 2-3 பக்கெட்டை வச்சு க்ளீன் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்றைக்கி காலையில் ரொட்டீனாக போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செஞ்சேன். இது பாருங்க, சுட சுட பிரியாணி. சுட சுட பிரியாணி, சிக்கன் பிரியாணி. எங்கள் அம்மா செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கெட்டியாக வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு தான் குழம்பு ஊற்றிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில். வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் லஞ்சு பாருங்கள், பிரியாணி. காலையில் வச்ச பிரியாணி அவன் சாப்பிட்டுக்குவான். எனக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் கொஞ்சம், எனக்கு பிரியாணி வேண்டான்ட்டு ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக வடித்தேன். சிக்கன் கிரேவி, தயிர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் என்னடானா, எனக்கு அந்த சிக்கன் பிடிக்காது அவ்வளோ தூரம். அதனால் பழைய குழம்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் சாம்பார் பழைய குழம்பு இருக்குது, அதை வச்சு தொட்டு சாப்பிட்டுக்குவேன். ஏன் சிக்கன் செரிக்க மாட்டேதா? சிக்கன் எனக்கு கடிக்க வர மாட்டேங்குது சிக்கன்லாம். அதனால தான். எத்தனை விசில் வச்சாலும் ஆமாம்,
இத்தனைக்கும் குக்கரில் தான் செஞ்சேன். இதில் இருக்கிறதே எனக்கு கடிக்க வர மாட்டேங்குது. அது சும்மா சட்டியில் தான் செஞ்சேன். சிக்கன்லாம் இதுவாக தான் இருக்குது. அதெல்லாம் வயசில் தான் சாப்பிடணும், அதுக்கப்புறம்லாம் சாப்பிட முடியாது. அப்போ நீங்கள் நேயர்களுக்கு சொல்ல வரும்போது வயசில் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோங்க. வயசானா ஒன்றும் சாப்பிட முடியாது. ஆனால் வயசில் அளவாக சாப்பிட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அளவாக சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோங்க. மட்டன், சிக்கன் எல்லாம். மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு முள் குத்துது. முள் குத்தாமல் எதோ சாப்பிட முடிஞ்சவங்க சாப்பிட்டுக்கோங்க. வயசானதுக்கப்புறம் சிக்கன், மட்டன் இதெல்லாம் கடிக்க கஷ்டமாக இருக்குது. மீனாவது இந்த பீஸ் எடுத்தோம்னா சாப்பிட்டா இருக்கு, ஆனால் முள் குத்துது. இறால் வேணா சாப்பிட்டுக்கலாம். வயசானதுக்கப்புறம் இறால் கடிக்க வரும். அதுவும் கொஞ்சம் கனமாக தானே இருக்கும். அப்படியா? மேல் தோல் அதுதான் பிச்சிடுறோமே. தெரியல, இறால் இப்படி இருக்கும்போது இல்லை. ஆனால் இதெல்லாம் சாப்பிட வரல. குழம்பு வேணா ஊற்றிக்கலாம். இதுதான். ஆமாம், இப்போ இது சாப்பிட்டா தானே, இது சாப்பிடாம இருக்க முடியாதா? சைவத்திலே எவ்வளோ. ஆமாம், எனக்கெல்லாம் சைவமே பிடிக்கும். நான்லாம் சாப்பிடாம இருந்துருவேன். வயசில் சாப்பிடலை, பணங்காசு தோது இல்லாமல் இருந்துச்சு, அப்போதைக்கு சாப்பிடலை. இப்போ வந்து சாப்பிட வசதி இருக்கு, ஆனால் சாப்பிட முடியலை. அதுதான் சரி, உள்ளே சாப்பிட்டு மென்று சாப்பிட்டு உள்ளே எதுவும் தொந்தரவு பண்ணாமல் வெளியே சாப்பிட முடியாமல் இருக்கிறதே பெட்ரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு சைவமே போதும், சைவமே பெட்ரு தான். அதில் இல்லாத ருசி அதில் வந்துட போகுது. சாம்பார், பாயசம், அப்பளம், வடை இதில் இருக்க டேஸ்ட்டை விட அதில் வருது. போதும் அதே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க? பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணாத. எங்களுக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு.